தித்வா புயல் எதிரொலியாக காரைக்காலுக்கு தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு குழு வந்திருக்கிறது. இது பற்றிய கள விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அந்தோனிராஜ். அந்தோனிராஜ், இப்ப காரைக்காலை பொறுத்த வரைக்கும் தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினர் வருகை தந்திருக்கிறார்கள். அந்த குழுல மொத்தம் எத்தனை பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள்? எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் அவங்க செல்ல இருக்கிறாங்க? முழு விவரங்கள் என்ன? காரைக்கால் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிட்வா புயல் காரணமாக மாவட்டத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. அதாவது மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் பார்த்தீங்கன்னா தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கி உள்ளது. அதில் அப்புறப்படுத்தும் பணியிலும் மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தேசிய பேரிடர் மேன்மை குழு அரக்கோணத்திலிருந்து ஒரு குழுவாக வந்தது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் திருமுருகன் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் அதாவது எங்கெங்கு தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கி உள்ளதோ அதே போல மரங்கள் இது மாதிரி சாய்ந்து கிடக்கும் இடங்களை கண்டறிந்து உடனடியாக அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதே போல பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு அத்தியாவசிய தேவை என்று வெளிவரக்கூடாது என்று அமைச்சர் திருமுருகன் ஒரு உத்தரவு போட்டுள்ளார். அதே போல தங்கும் இடங்களும் சரி உணவகங்களும் மருந்து பெட்டிகளும் தயார் நிலையில் மாவட்ட நிர்வாகம் வைக்கப்பட்டுள்ளது. தற்போது புதுச்சேரி மாநில அமைச்சர் நம்ம கூட இருக்காரு. வணக்கம். அதாவது இப்ப தொடர்ந்து கனமழை மாவட்டம் முழுவதும் பெய்து இருக்கு. என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்க எடுக்கப்பட்டு வந்திருக்கு? டிட்வா புயல் காரைக்கால் மாவட்டத்திலிருந்து தென்கிழக்கு பகுதி கடலோர பகுதியில் கிட்டத்தட்ட 190 கிலோமீட்டர் தொலைவில் வடகிழக்கு திசையில் நகர்ந்து வருது. மணிக்கு 7 கிலோமீட்டர் தூரத்தில் நகர்ந்து வருது. இதனால் நேற்று இரவுலேருந்து இன்னைக்கு காலையில் 9 மணி வரையிலையும் 97 மில்லிமீட்டர் மழை தொடர்ந்து பெய்து வர்றது பதிவாயிருக்குது. இதனால் காரைக்கால் மாவட்டத்தில் தொடர் மழையின் காரணமாக மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க. இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கி காலையிலையும் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது. இப்போது கடந்த சில நாட்களுக்கு வாரங்களுக்கு முன்பு இந்த தூர்வாரம் பணி எல்லாம் நம்ம காரைக்கால் மாவட்டத்தில் நகர்ப்பகுதியில் மற்ற எல்லா பகுதியிலையும் மேற்கொண்ட காரணத்தினால தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய நிலை ஒரு 90% இல்லை. இன்னும் ஒரு 10% அங்கங்கே தூர்வாராத பகுதிகளில் இருக்கிறது தெரிய வருது. அந்த பணிகள்லாம் நாங்களுடைய மாவட்ட நிர்வாகம் மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்றைய தினம் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் வருவாய் மற்றும் பொறுப்பு ஆட்சியராக இருக்கக்கூடிய பூஜா IAS மேடம் அவர்களுடைய தலைமையில் இன்றைய தினம் காலையில் மீட்டிங் நடந்துச்சு. இந்த மீட்டிங்கில் NDRF டீம் ஒரு 30 பேர் கொண்ட குழு வருகை புரிந்திருக்கிறாங்க. அதோட